நெல்லையில் சீசன் நேர காய்ச்சலால் அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் கூட்டம் அலைமோதுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வனராஜ் சங்கர் வழங்கிட கேட்கலாம். வனராஜ் சங்கர், வணக்கம். உங்க விரிவான தகவல். ராதிகா, வணக்கம். திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழையினால் காய்ச்சல் பாதிப்பு தீவிரம் அடைந்திருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் உள்நோயாளிகளாகவும் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். 350க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. ராதிகா, பருவகால மாற்றத்தின் காரணமாக, முக்கியமாக வடகிழக்கு பருவமழையின் காரணமாக நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக காய்ச்சல் பாதிப்பு அபரிதமாக அதிகரித்துள்ளது என்றே குறிப்பிட வேண்டும். மாவட்டம் முழுவதும் பரவலாக மர்ம காய்ச்சல் என அறியப்படும் இந்த பாதிப்பால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை 350ஐ தாண்டி உள்ளது. காய்ச்சல் பாதிப்பால் திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் அனைத்தும் நிரம்பி வழிகின்றன. அரசு ஆஸ்பத்திரிகளில் மட்டும் 85 குழந்தைகளும் 105 பெரியவர்களும் என மொத்தம் 190 பேர் காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. திருநெல்வேலி பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டும் 100க்கும் மேற்பட்டோர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். தனியார் மருத்துவமனைகளிலும் கணிசமாக காய்ச்சலுக்கென சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. 74 குழந்தைகள், 86 பெரியவர்கள் என மொத்தம் 160 பேர் காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறையின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. எங்கு காய்ச்சல் ஏற்பட்டாலும் அது குறித்த புள்ளி விவரங்கள் உடனடியாக சுகாதாரத்துறைக்கு ஆன்லைனில் அப்டேட் செய்யப்படுவது தற்போது அனைத்து தமிழ்நாடு முழுவதுமே ஒரு பிராக்டிஸாக செய்யப்பட்டு வருகிறது. இதன் மூலம் இரு மாவட்டங்களிலும் சேர்த்து சுமார் 350க்கும் மேற்பட்டோர் உள் நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவது உறுதியாகிறது. ராதிகா, உள் நோயாளிகளை தவிர அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் புற நோயாளிகள் பிரிவிலும் ஓபி பிரிவிலும் தினமும் ஆயிரக்கணக்கான குழந்தைகளும் பெரியவர்களும் காய்ச்சல் மற்றும் அது தொடர்பான பாதிப்புகளுக்கு சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களில் 2 பேருக்கு டெங்கு காய்ச்சல் அறிகுறி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சிலருக்கு டெங்கு காய்ச்சல் அறிகுறியும் இருப்பதால் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காய்ச்சல் பாதிக்கப்படுவோரில் பள்ளி மாணவ மாணவிகள் அதிக அளவில் உள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் காய்ச்சலுடன் தலைவலி, லேசான நெஞ்சுவலி, உடல் சோர்வு போன்ற அறிகுறிகள் இருப்பதாக கூறப்படுகிறது. உடல் சோர்வு அதிகம் உள்ளவர்களுக்கு நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக தனியார் மருத்துவமனைகளில் தேவைப்படும் குளுக்கோஸ் ஏற்றப்பட்டு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வுகள் குறித்து திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் ரேவதி பாலனிடமும் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் சுகாதார பணிகள் துறை இயக்குனர் டாக்டர் விஜய் சந்திரனிடம் கேட்டபோது இந்த காய்ச்சல் குறித்து பொதுமக்கள் எதுவும் அச்சப்பட வேண்டாம், இது சீசன் நேர காய்ச்சல் ஆகும். பருவகால மாற்றத்தால் நீர்ச்சத்து குறைபாட்டுடன் இந்த காய்ச்சல் ஏற்படுகிறது. காய்ச்சல் பாதிப்பால் உடலில் நீர்ச்சத்து குறைந்துவிடும். அதற்குரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் காய்ச்சல் ஏற்பட்டால் அலட்சியம் செய்யாமல் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெறுவது அவசியம் என்று அறிவுறுத்தி உள்ளனர். இது குறித்து பொதுமக்கள் எதுவும் அச்சப்பட வேண்டாம் என்றும் அனைத்து அரசு மருத்துவமனைகளும் தேவையான உள்கட்டமைப்புடன் தயாராக இருப்பதாகவும் எந்த காய்ச்சல், தலைவலி, சளி, இருமல் இருந்தாலும் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையையும் விடுத்துள்ளனர். ராதிகா.